இணைந்த கைகள் இன்டர்வல் பிளாக் நிறைய பேர் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க அதை பற்றி. இப்போ அந்த ஆர்ஆர்ஆரில் இவ்வளோ டெக்னாலஜி வச்சு நம்ம அதை ஒப்பிடுன்றோங்கிறதுக்காக அந்த கேள்வி இல்லை. ஆனால் விஎஃப்எக்ஸ் இல்லாமல் டூப் இல்லை, ஐ மீன் ஸ்டண்ட் அவ்வளோ டூப் இல்லாமல் ஸ்டண்ட் அவ்வளோ ரியலாக பண்ணி, ஈவன் அந்த சீனில் வந்து ரொம்பலாம் மியூசிக் இருக்காது. கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கயிறை பிடிக்கும் போது அந்த மியூசிக் வர்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தது. அந்த சீனோட ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ட்ரெயின் ஃபைட்டு. ஆனாலும் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு இப்போ படம் ஏதாவது ஒரு பிரமிப்பு எல்லாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வி வர் வெரி ஹார்ட் கோர் ஃபில்ம் லவர்ஸ். ஓகே, ஃபில்மை ரொம்ப நேசிச்சிட்டோம். நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் இதைத்தான் நேசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ சிஜி கிடையாது, பேக்ரவுண்டு க்ரீன் மேட்டு கிடையாது, மேலேருந்து கீழே எட்டி பார்க்கணும், எங்கடா இருக்குது கல், எங்கே இருக்குது பாறை, எங்கே இருக்குது, குதிக்க போகிறேன்டா அப்படின்னு மேலேருந்து ஓடி வந்து, ஏன்னா டூப்பெல்லாம் குதிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஹோல் டீம் வாஸ் யூத் அண்ட் வி வர் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனி திங். பயமே கிடையாது அப்படின்னு ஒரு தாட்டே கிடையாது. ஸோ இட் இஸ் ஹிஸ்ட்ரி. பழசே சொல்லிட்டு இருக்க வேண்டாங்கிற நான் என்ன பண்ணுற போகிறோம் இல்லை, அதுதான் இப்போ நமக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜியில் பாதி சப்போர்ட் அதில் நம்ம போயிடுறோமா, எல்லாமே இருக்குது. இவங்க பீரியடில் அந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கர. என்ன படம் சார் அது? ராஜமுத்திரை. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸஸ், எலக்ட்ரிக் வயர் அப்படி குனிஞ்சு போகணும். ஒரிஜினல் கரெக்டாக அந்த குனியிலன்னு வச்சுக்கோங்க, தலையில் ஷாக் அடிச்சு, எனக்கு தலையில ஷாக் அடிச்சிருக்கு. ஓகே, அது வேற படத்துக்கு. இப்போ நம்ம டைரக்ட் பாருங்க, ஒரு விரல் எல்லாம் பாருங்க, எல்லாம் உடஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் உடஞ்சிருக்கும், ஷோல்டர் உடஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்.